கோவாவின் பர்த்தகல் கிராமம் சமீபத்தில் ஒரு வரலாற்று தருணத்தை கொண்டது. பல நூற்றாண்டுகளாக ஆன்மீகத்தின் அடையாளமாக விளங்கும் ஸ்ரீ சமஸ்தான் கோகர்ண ஜீவோத்த மடம் தனது 550ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடியது. அந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக பிரதமர் நரேந்திர மோடி உலகின் மிகப்பெரிய 77 அடி உயர வெண்கல ராமர் சிலையை திறந்து வைத்தார். இந்த சிலை ராமரின் மீது கொண்ட பக்தியின் சின்னமாகவும் இந்திய ஆன்மீக பாரம்பரியத்தின் பெருமையாகவும் விளங்குகிறது. அதோடு ராமரின் கதைகளை மையமாக கொண்ட கருப்பொருள் பூங்கா தோட்டமும் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வெண்கல சிலை 77 அடி உயரத்தில் வானத்தை தொடும் போல நிமிர்ந்து நிற்கிறது. அமைதியான முகம், கரங்களில் வில்லும் அம்பும், நிமிர்ந்து நிற்கும் உருவம், இவை அனைத்தும் உயிரோடு இருப்பது போல நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை உருவாக்கியவர் ஒற்றுமைக்கான சிலை எனப்படும் வல்லபாய் பட்டேல் சிலையை வடிவமைத்த புகழ்பெற்ற சிற்பி ராம் சுதார் பல தசாப்த அனுபவத்துடனும் இந்தியாவின் பெருமையை உலகுக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அவர் இந்த சிற்பத்தை உருவாக்கியுள்ளார். இந்த விழா நாளில் பக்தர்கள் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்துடனும் மந்திரங்கள் முழங்கியபடி பிராண பிரதிஷ்டை நடைபெற்றது. தூப மலரின் மனம், மலைக்காற்று, சூரிய ஒளி இவை அனைத்தும் சேர்ந்து அந்த தருணத்தை ஆன்மீக உணர்வால் நிரூபித்தது. பிரதமர் மோடி சிலையை திறந்து வைத்த உடனே அங்கே இருந்த அனைவரும் மனதிலும் புதிய உணர்வு எழுந்துள்ளது. 77 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக நின்ற ராமர் பக்தர்களை தன்னுள் இழுத்தார். இது ஒரு சாதாரண திறப்பு விழா மட்டுமல்லாமல் 570 ஆண்டுகள் பழமையான மடத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் மரபு விழா. பல தலைமுறைகளின் பக்தியும் பல வம்சங்களின் ஆதரவும் பெற்ற இந்த மடம் இப்பொழுது இந்த சிலையின் மூலம் புதிய வரலாற்றை அடையாளத்தை உலகுக்கு காட்டியது. இந்த வெண்கல சிலை கலைவாசகமாக மட்டுமல்லாமல் அது இந்தியாவின் 1000 ஆண்டுகள் ஆன்மீக சக்தியின் சின்னமாகும். நம்பிக்கை, தர்மம், தைரியம், கருணை இந்த 4 குணங்களையும் ராமர் எடுத்துக்காட்டியிருக்கிறார். அந்த மதிப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த சிலை கோவாவில் நிகழும் வரலாறு போல நிமிர்ந்து நிற்கிறது. இந்த காட்சியை பார்த்த கோவா மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியர்களின் மனதிலும் பெருமை எழுந்தது. இந்திய கலாச்சாரம் எப்பொழுதும் உயர்ந்து நிற்கும், வானத்தை தொடும். அதே உணர்வை உலகிற்கு அறிவிக்கும் பிரம்மாண்ட நாளாக இந்த ராமர் சிலை திறப்பு விழா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.